200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் இப்படிதான் இருந்துச்சு. செல்போன் கிடையாது, கரண்ட் கிடையாது, சக மனிதர்கள் கூட கிடையாது. ஒருவேளை நீங்க 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரோட இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ நீங்கள் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடு இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? உலகம் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ட்ரையாசிக் பீரியட்னு சொல்லப்படுற காலகட்டத்துல இப்போ இருக்கிறத விட ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேஞ்சியான்னு சொல்லப்படுற இந்த சூப்பர் கான்டினென்ட். அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பகுதிகளும் சேர்ந்ததுதான் இந்த பேஞ்சியா. சவுத் சைட்ல ஆஸ்திரேலியா அமைஞ்சிருந்திருக்கு, நார்த் வெஸ்ட் சைட்ல நார்த் அமெரிக்கா அமைஞ்சிருந்திருக்கு, அண்ட் ஈஸ்ட் சைட்ல தான் இந்தியா உட்பட மொத்த ஏசியாவும் அமைஞ்சிருந்திருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இப்ப இருக்கிற கண்டங்கள் எல்லாம் 200 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒன்னா இணைக்கப்பட்டிருந்திருக்கு. கோட்பாடு ரீதியா உங்களால இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தே போக முடியும். சோ இந்த முழு பேஞ்சிய கண்டம் தான் நீங்க வாழ போற இடம். இந்த கண்டத்துல உங்க கண்ணில் படுற முதல் விஷயம் டைனோசர்களா இருக்கும். சின்ன சின்ன டைனோசர்களை குறிச்சு நீங்க ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனா 39 அடி உயரம் கொண்ட வெலனோசரஸை குறிச்சு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அதோட கண்களுக்கு நீங்க சுவையான சாப்பாடா தெரிவிங்க. ட்ரையாசிக் காலகட்டத்துல தான் டைனோசர்கள் உருவாச்சுன்னு சயின்டிஸ்டுகள் நிரூபிச்சிருக்காங்க. சோ டைனோசர்கள் எல்லா சைஸ்லயும் எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இதுவரை உங்க வாழ்நாள்ல பாத்திராத வினோதமான மிருகங்களை பாப்பீங்க. அதுல சிலது இன்னைக்கு இருக்கிற மிருகங்களை ஞாபகப்படுத்தும். பாக்குறதுக்கு வினோதமா இருக்கிற இந்த ட்ரிப்டோனோசாரஸ் தான் பறவைகள் இனத்தோட முதல் பரிணாம வளர்ச்சியா இருந்திருக்கு. ட்ரையாசிக் பீரியட்ல தான் 50 மில்லியன் வருஷங்களா உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்துல தான் பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் போட்டிகளே இல்லாம உருவாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு மாபெரும் வெடிப்பு சம்பவத்துல உலகத்துல இருக்கிற 70% உயிர்கள் சின்ன பின்னமா ஆயிருச்சு. இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் பூமியில இருக்கிற மிருகங்கள் வேகமா பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. பேஞ்சியாக்குள்ள இன்னும் நீங்க டிராவல் பண்ணி போக போக பயங்கரமான வானிலை மாற்றங்களை கவனிப்பீங்க. இந்த பெருங்கண்டத்தோட ஓரங்கள்ல அடர்ந்த காடுகளும் பச்சை பசேன்னு செடிகளும் இருந்தாலும் உள்ள போக போக மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பேஞ்சியாவோட பெரும்பகுதி வறண்டு பாலைவனங்களா இருந்திருக்கணும்னு சயின்டிஸ்டுகள் கணிச்சிருக்காங்க. காரணம் நிலப்பரப்பு ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால கடல்கள்ல இருக்கிற குளிரூட்டும் விளைவுகள் கண்டத்தோட நடுப்பகுதிக்கு கிடைச்சிருக்காது. பேந்தலாசான்னு சொல்லப்படுற பேஞ்சியாவை சுத்தி இருந்த கடல்கள் தான் பூமியோட 70% நிலப்பரப்பை சூழ்ந்திருந்திருக்கு. இந்த பெருங்கடல் பல கொடிய சம்பவங்களுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த கடல்களால மோசமான சூறாவளிகளை சாதாரணமா உருவாக்க முடியும். இந்த கடல்கள் சைஸ்ல ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால பேஞ்சியாவோட வானிலையை ரொம்பவே ஆபத்தானதா மாத்த முடியும். பேஞ்சியா அப்பதான் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தனித்தனியா பெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில மில்லியன் வருஷங்கள் ஜுராசிக் பீரியட் வரைக்கும் நீங்க உயிரோட இருந்திருந்தீங்கன்னா டைனோசர்கள் செழித்து வளர்றத உண்மையிலேயே பார்க்க முடியும். டீரெக்ஸ், பிராக்கியோசாரஸ், ஸ்டெகோசாரஸ்னு எல்லா டைனோசர்களையும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒருவேளை டைனோசர்கள் இன்னும் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தரமான சம்பவங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.